ஸோ வெல்கம் மாமே. மார்வலோட ஃபேஸ் 5 அஃபிஷியலாக எண்டுக்கு வந்துருச்சுங்க. அயனாட்டோட லாஸ்ட் எபிசோடோடயே மார்வலோட ஃபேஸ் 5 முடிவுக்கு வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் ஃபேஸ் 6 ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் ஃபேஸ் 6ல மொத்தமாக 4 படம் இருக்க போகுது. அதில் ஒன்று ஃபென்டாஸ்டிக் ஃபோர், இதுக்கப்புறம் 2 அவெஞ்சர்ஸ் மூவி, அதுக்கு நடுவில் தான் ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டே. ரீசெண்டாவே இந்த ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டே மூவில இருந்து எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ்டிங் டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சிட்டு தாங்க இருக்கு. முக்கியமா தலைவன் ஜான் பென்தால் பனிஷரா உள்ள வராரு. இது கூடவே மார்க் ரஃபலோஸ் ஹல்க்கும் இந்த மூவிக்குள்ள இருக்காரு அப்படின்ற மாதிரியான எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. இது கூடவே இந்த ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டேவோட ஒட்டுமொத்த மூவியுமே அபிஷியலா லீக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரீசெண்ட் டேஸ்ல சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனா இப்போ இந்த ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டேக்கான அபிஷியல் ஸ்னாப்சிஸ், அதாவது ஸ்பைடர் மேனோட கதை இப்படிதான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் நம்ம கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு அதை ஃபுல்லா பிரேக் டவுன் பண்ணி ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டேவோட கதை எந்த மாதிரி இருக்கலாம், இந்த மூவியோட மெயின் வில்லன் யாரு, பனிஷரா, ஹல்கா, இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா இந்த ஒரு வீடியோல பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி மார்வல் ஃபேன்ஸ் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா கீழே தாங்க இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டன். ஸோ மறக்காம மார்வல் பெல்கடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ரீசெண்டா அந்த மூவியோட ஸ்னாப்சிஸ், அதாவது இந்த ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டேவோட கதை சுருக்கம் எங்க கிடைச்சிச்சுன்னா எங்கேயும் கிடையாதுங்க. இந்த ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டே மூவிக்கான அபிஷியல் IMDb பேஜ்ல தான் இந்த ஒரு ஸ்னாப்சிஸை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ உங்களெல்லாம் நிறைய பேருக்கு தோணும், IMDb வெப்சைட்ல வர்ற ஸ்னாப்சிஸ்லாம் உண்மையா இருக்குமா ப்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் மூவி வந்துச்சுல, இந்த மூவிக்கான டைட்டில் அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம்னு. இந்த மூவில இருக்க ஹியூஜான கேஸ்டிங் ரிப்போர்ட்ஸ் இது எல்லாமே முதல்ல IMDbல தான் ரிலீஸ் ஆச்சு. மார்வல் அபிஷியல் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே IMDbல ரிலீஸ் ஆச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இதுல இருந்து நான் சொல்ல வர்றது என்னன்னா, IMDbயை அசால்ட்டா குறைச்சிட போட்டுறாதீங்க மார்வல் மக்களே. ரைட்டுங்க, இப்பதான்டா பிரேட்டா ஆரம்பிக்கிறான்ற மாதிரி இந்த ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டே மூவியே நம்ம பீட்டர் பார்க்கரோட ஒரு நியூ சாப்டர்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஏன்னா நோ வே ஹோம்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. இந்த ஸ்பைடர் மேன் நோ வே ஹோம் மூவி நம்ம பீட்டர் பார்க்கரோட வாழ்க்கையவே தலை கீழா திருப்பி போட்டிருக்குதாங்க சொல்லணும். ஏன்னா இங்க பீட்டர் பார்க்கர் அப்படின்ற ஒருத்தனோட ஐடென்டிட்டியே ஒட்டு மொத்தமா அழிஞ்சிருச்சு. எல்லாரும் அதை மறந்து போயிட்டாங்க. ஸோ இப்போ பீட்டர் பார்க்கர் தன்னோட காலேஜ் கிளாஸஸையும் பார்ட் டைம் ஒர்க்கையும் பார்த்துட்டு பழைய மாதிரியே நம்ம பீட்டர் பார்க்கர் ஒரு ஃப்ரெண்ட்லி நேபர்ஹுட் ஸ்பைடர் மேனா தான் சுத்திட்டு இருக்காரு. இங்க தான் யாருன்னே தெரியாத ஒரு மிஸ்டீரியஸான கும்பல், ஒரு பயங்கரமான கேங் டக்குன்னு சிட்டிக்குள்ள இறங்குறானுங்க. ஸோ அந்த டைம் ஸ்பைடர் மேன் அந்த கும்பலை தடுத்து நிறுத்த போகும்போது தான் அந்த கும்பல்ல ஒரு ஆளா நம்ம ஜான் பென்தால், அதாவது பனிஷர் உள்ள இருக்காருங்க. கேட்கிறப்பவே செமையா எழுதுல. இங்க காமிக்ல நடந்த அதே விஷயம், அதாவது பனிஷருக்கும் ஸ்பைடர் மேனுக்கும் ஒரு சின்ன சண்டை நடக்குது. ஸோ இதுதான் இவங்க 2 பேரும் அறிமுகமாக்கிற இடம். இதுக்கப்புறம் தான் வெறித்தனமான சம்பவமே காத்திருக்கு. ஏன்னா இங்க இருந்து தான் நம்ம தலைவன் சாவேஜ் ஹல்க இந்த மூவிக்குள்ள கொண்டு வராங்க. சாவேஜ் ஹல்க் உள்ள வந்ததுமே வில்லன் யாரு, ஹீரோ யாருன்னா பார்க்காம போட்டு பொழந்து கட்டுறாரு. அந்த டைம்ல தான் இதுக்கு முன்னாடியே சந்திச்ச ஸ்பைடர் மேனும் பனிஷரும் இந்த இடத்துல டீம் அப் பண்றாங்க. ஸோ டீம் அப் பண்ணி ஒன்னா 2 பேரும் சாவேஜ் ஹல்க இங்க எதிர்த்து நின்று தோக்கடிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இந்த சீன் மட்டும் படத்துல இருந்தா பாக்குறதுக்கு பயங்கரமா வெறி ஒல்லுங்க. இப்ப ரீசெண்டா நமக்கு டேனியல் ஆர்பிகே அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரி இன்சைடர் கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு முக்கியமான வீடியோல நம்ம சாவேஜ் ஹல்க் ஸ்பைடர் மேனை போட்டு பொழந்து கட்டுற மாதிரியான ஒரு சீன் அந்த ஒரு மூவில இருந்திருக்கு. இவனுங்க 2 பேரும் தனக்குள்ளே அடிச்சுக்கிறானுங்க. இங்க தான் பனிஷர் உள்ள வராரு. ஸ்பைடர் மேனுக்கு ஹெல்ப் பண்ணி 2 பேரும் டீம் அப் பண்ணி ஹல்க போட்டு பொழந்து கட்டுறானுங்க. ஆனா இதுக்கப்புறம் கிடைச்ச லீக்ல தான் நம்ம ஸ்பைடர் மேன் ஹல்க் இவனுக்கு 2 பேரும் ஒன்னா இருக்கானுங்க. எந்த அளவுக்குனா ஹல்கோட ஷோல்டர்ல ஸ்பைடர் மேன் நிக்கிற மாதிரி. சோ இந்த டைம் நம்ம ஹல்கோட ஸ்பைடர் மேன் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டே மூவியோட வில்லன்ஸை எதிர்த்து நிக்கணும். இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, இந்த ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டே மூவிக்கான வில்லன்ஸ் எல்லாம் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்கன்னு. இதுக்கு முன்னாடியே சினிஸ்டர் 6 இந்த மூவிக்குள்ள கொண்டு வர போறானுங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு வேற அடிபட்டு இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த டூம் ஸ்டோன், ஸ்கார்பியன், பூமராங் மாதிரியான 3 வில்லன்ஸை அபிஷியலா அந்த மூவில ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தானுங்க. ஆனா மிச்ச 3 வில்லன்ஸ் யார் யார் அப்படின்றது இன்னும் தெளிவா தெரியலங்க. மேபி இப்போ வரப்போற 3 வில்லன்ஸ்ல மிஸ்டர் நெகட்டிவ் உள்ள கொண்டு வரதுக்குமான வாய்ப்புகளும் இருக்கு. ரைட்டு ப்ரோ, ஆரம்பத்துல ஹல்க்கு ஸ்பைடர் மேனே தூக்கி போட்டு பழகுறாரு. அதுக்கப்புறம் அவனுக்கு 2 பேரும் டீம் அப் பண்ணிக்கிறானுங்க. என்ன கதை அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இங்க ஆரம்பத்துல மூவியோட வில்லனே சாவேஜ் ஹல்கா தான் இருக்கணும். அப்ப அவனுங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். இப்ப ஸ்பைடர் மேனும் சாவேஜ் ஹல்க்கும் ஒன்னு சேர்ந்துட்டானுங்கன்னா பனிஷரையும் உள்ள இந்த டீம்ல ஒரு ஆளா கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. சோ இப்போ இங்க ஸ்பைடர் மேன், ஹல்க், பனிஷர்னு 3 முக்கியமான பேர் இருக்கானுங்க. அவனுங்களுக்கு எதிராக சினிஸ்டர் 6 தேரிக்க விட்டு சம்பவம் பண்ணிடுவானுங்க. ஸோ சத்தியமா வேற லெவல்ல இருக்கும். இங்க இந்த மூவியோட ஆரம்பத்திலேயே நம்ம ஸ்பைடர் மேன் ஒரு மிகப்பெரிய வில்லன் குரூப்பை எதிர்த்து நின்றுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இந்த குரூப் இந்த மாதிரி மிஸ்டர் நெகட்டிவோட குரூப்பா இருக்கலாம். மிஸ்டர் நெகட்டிவ் தான் இந்த மூவியோட மெயின் வில்லன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது. இது கூடவே இப்ப நமக்கு ரீசெண்டா கிடைச்ச இந்த ஒரு ஸ்னாப்சிஸ்லயும் சினிஸ்டர் 10 அப்படின்ற மாதிரி மொத்தம் 10 வில்லன்ஸ் இந்த ஒரு ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டே மூவிக்குள்ள இருக்க போறானுங்களாம். இங்க நம்ம ஸ்பைடர் மேன் ஒத்தாளா இருந்து அங்கிட்டு 10 பேர் இருந்தா அந்த 10 பேரும் ஒன்னா சேர்ந்து ஸ்பைடர் மேனை ஒன்னு சேர்ந்து கும்மி எடுத்துருவானுங்க.
ஆனா இந்த பக்கம் ஸ்பைடர்மேன் பக்கத்துல பனிஷர். ஹல்க் எல்லாம் இருக்கிறப்போ அந்த கவலையே வேண்டாங்க நமக்கு. எதுக்கு எத்தனை பேர் வந்தாலும் ஹல்க் ஒத்தாலும் போதும், இறங்கி சம்பவம் செஞ்சுட்டு தலைவன் போயிட்டே இருப்பான். அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேச்சு அடிபட்டு இருந்துச்சுங்க. இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியா இருக்கட்டும், அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ், இது ரெண்டுலயுமே நம்ம சேவேஜ் ஹல்க பார்க்க மாட்டோம். நிறைய மார்வல் ஃபேன்ஸ் சேவேஜ் ஹல்க மிஸ் பண்றதுனால தான் அவரே இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவிக்குள்ள கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்செல்லாம் அடிபட்டு இருந்துச்சு. ஒருவேளை இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. அப்போ வேர்ல்டு வார் ஹல்க் மூவி அவ்வளவுதானா? 2020 இருந்தே மார்வல் இருக்கானுங்கல்ல, அவனுங்க இந்த ஹல்க்கு வேர்ல்டு வார் ஹல்க் மூவி கொடுக்கணும்னு தான் பிளான் பண்ணி வச்சிருந்திருக்கானுங்க. சரியா, அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் மூவிக்கு அப்புறம் நம்ம ஹல்க் வேற கிரகத்துக்கு ஏறி போற மாதிரி காட்டியிருப்பாங்க. என்ன கேட்டீங்கன்னா, அப்போவே இந்த வேர்ல்டு வார் ஹல்க் மூவியை ஈஸியா கொடுத்துருக்கலாம். அதை வச்சு ஒரு ஸ்டோரி லைனை செம்மையா உருவாக்கிருக்கலாம். ஆனா மார்வல் அதையும் வேஸ்ட் பண்ணிட்டானுங்கன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அயன்மேனோட லாஸ்ட் எபிசோட்ல நம்ம மெஃபிஸ்டோவை வில்லனா எம்சிக்குள்ள கொண்டு வந்துட்டானுங்க. ஸோ இதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவில மெஃபிஸ்டோவும் வில்லனா இருக்கிறதுக்கான, அதாவது இந்த 10 வில்லன்ஸ்ல ஒரு வில்லனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான லீக்ஸ் நமக்கு தெரிய வந்திருக்கு. இது ஒரு கிரவுண்ட் லெவல் ஸ்பைடர்மேன் மூவினால இதுக்குள்ளெல்லாம் மெஃபிஸ்டோவை கொண்டு வருவானுங்க அப்படின்ற மாதிரியான ஐடியா எனக்கு இல்லைங்க. மெஃபிஸ்டோ வந்தா உண்மையாவே நல்லா இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்ற உண்மை இப்ப யாருக்குமே தெரியாதுங்க. அவெஞ்சர்ஸா இருக்கட்டும், இவ்வளோ ஏன் ஸ்பெல்ல போட்ட டாக்டர் டூமுக்கு பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்ற விஷயமே தெரிஞ்சிருக்காது. இப்படி இருக்கும்போது பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேனா எப்படி தனியாளா நின்று இந்த மூவில காட்ட போற ஒட்டுமொத்த வில்லன்ஸ், அதாவது ஸ்கார்பியன், டூம்ஸ்டோன், பூமரங், மிஸ்டர் நெகட்டிவ், ஆரம்பத்துல சாவேஜ் ஹல்க், பனிஷர்ன்ற மாதிரி எல்லாத்தையும் சமாளிச்சு ஒரு கட்டத்துக்கு மேல எப்படி அந்த வில்லன்ஸை போட்டு பொழந்து கட்ட போறான் அப்படின்றது தான் இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவிக்கான கதையா இருக்க போது. இதுதான் இந்த மூவியோட அபிஷியல் ஸ்னாப்சிஸும் நமக்கு சொல்லுது. பட் மோஸ்ட்லி இந்த ஒரு மூவி ஒரு மிஸ்டீரியஸான கேங்கை தடுக்கிற மாதிரி தான் இருக்க போறதா நமக்கு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுதுங்க. ஸோ இவ்வளவுதான் நமக்கு இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவியோட ரீசெண்டா நமக்கு கிடைச்ச அபிஷியல் ஸ்னாப்சிஸ். இந்த ஒரு ஸ்னாப்சிஸை பத்தின உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ போறப்போ உங்க கேங்ல இருக்க ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு சம் இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பயங்கரமா சில் பண்ணுங்க. வட்டாமாமே.